السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய 14 சஜதா வசனங்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நம்முடைய துஆக்கள் உடனே அங்கீகரிக்கப்படும், நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், அல்லாஹ்வினுடைய நேரடி உதவி கிடைக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 14 வசனங்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே மொத்தமாக 6666 வசனங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த 6666 வசனங்களில் 14 சஜிதாவின் வசனங்கள் உள்ளன. அவை அனைத்தையும் ஒரே அமர்வில் வரிசையாக ஓத வேண்டும். ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதி முடித்த பின் சஜிதாவும் செய்ய வேண்டும். கடைசியாக துஆ செய்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் ஏற்கப்படும். ஏதாவது சோதனை பிரச்சினைகள் இருந்தால் விரைவில் நீங்கிவிடும். இது மூத்த மார்க்க ஞானிகள் இமாம்களின் அனுபவபூர்வமான அமலாகும். ஆதாரம் நூருல் ஈலாஹ். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்துடைய நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த தஹஜ்ஜத்துடைய நேரம், தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 14 சஜிதாவினுடைய அத்தியாயங்களையும் ஓதுவோம். நான் இப்பொழுது ஒவ்வொரு அத்தியாயமாக ஓதுகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன இன்த ரப்பிக லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி வயுஸப்பிஹூனஹு வலஹு யஸ்ஜுதூன். இது அல் குர்ஆனினுடைய 7வது அத்தியாயத்தின் 206வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தவ்அன் வ கர்ஹன் வ ظிலாலுஹும் பில் குதுவி வல் ஆஸால். இது அல் குர்ஆனினுடைய 13வது அத்தியாயத்தின் 15வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யஹாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வ யஃஅலூன மா யு'மரூன். இது அல் குர்ஆனினுடைய 16வது அத்தியாயத்தின் 50வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَيَخِرُّونَ لِلْأَذْقَانِ يَبْكُونَ وَيَزِيدُهُمْ خُشُوعًا. இது அல் குர்ஆனினுடைய 17வது அத்தியாயத்தின் 109வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலாஇக அல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன மின் ذُرِّيَّةِ ஆதம் வமிம்மன் ஹமல்னா மஅ நூஹ் ومن ذرية إبراهيم وإسرائيل وممن هدينا واجتبينا إذا تتلى عليهم آيات الرحمن خروا سجدا وبكيا. இது அல் குர்ஆனினுடைய 19வது அத்தியாயத்தின் 58வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர அன்ன அல்லாஹ யஸ்ஜுது லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி وما في الأرض والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس وكثير حق عليه العذاب ومن يهن الله فما له من مكرم إن الله يفعل ما يشاء.
இது அல் குர்ஆனினுடைய 22வது அத்தியாயத்தின் 18வது வசனம். وَإِذَا قِيلَ لَهُمُ اسْجُدُوا لِلرَّحْمَنِ قَالُوا وَمَا الرَّحْمَنُ أَنَسْجُدُ لِمَا تَأْمُرُنَا وَزَادَهُمْ نُفُورًا. இது அல் குர்ஆனினுடைய 25வது அத்தியாயத்தின் 60வது வசனம். إِنَّمَا يُؤْمِنُ بِآيَاتِنَا الَّذِينَ إِذَا ذُكِّرُوا بِهَا خَرُّوا سُجَّدًا وَسَبَّحُوا بِحَمْدِ رَبِّهِمْ وَهُمْ لَا يَسْتَكْبِرُونَ. இது அல் குர்ஆனினுடைய 32வது அத்தியாயத்தின் 15வது வசனம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இது அல் குர்ஆனினுடைய 27வது அத்தியாயத்தின் 26வது வசனம். قال لقد ظلمك بسؤال نعجتك إلى نعاجه وإن كثيرا من الخلطاء ليبغي بعضهم على بعض إلا الذين آمنوا وعملوا الصالحات وقليل ما هم وظن داود أنما فتناه فاستغفر ربه وخر راكعا وأناب. இது அல் குர்ஆனினுடைய 38வது அத்தியாயத்தின் 24வது வசனம். فإن استكبروا فالذين عند ربك يسبحون له بالليل والنهار وهم لا يسمعون. இது அல் குர்ஆனினுடைய 41வது அத்தியாயத்தின் 38வது வசனம். ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுதுஹ். இது அல் குர்ஆனினுடைய 53வது அத்தியாயத்தின் 62வது வசனம். وَإِذَا قُرِئَ عَلَيْهِمُ الْقُرْآنُ لَا يَسْجُدُونَ. இது அல் குர்ஆனினுடைய 84வது அத்தியாயத்தின் 21வது வசனம். கல்லா லா துதிஹு வஸ்ஜுது வக்தரிப். இது அல் குர்ஆனினுடைய 96வது அத்தியாயத்தின் 19வது வசனம். மொத்தமாக அல் குர்ஆனிலே 14 சஜிதா ஆயத்துக்கள் இருக்கின்றது. இந்த 14 சஜிதா ஆயத்துக்களையும் ஒரே அமர்வில் ஓதி யார் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றாரோ அவர்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி வைக்கின்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகின்றான். மொத்தமாக இந்த ஒவ்வொரு சஜிதாவுடைய வசனத்தையும் ஓதிவிட்டு நாம் சஜிதா செய்துவிட்டு மீண்டும் அடுத்த வசனத்தை ஓத வேண்டும். இவ்வாறாக மொத்தமாக 14 வசனங்களையும் நாம் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த சஜிதாவினுடைய வசனங்களை ஓதி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அதன் மூலமாக அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். அதனை தங்களுடைய கிதாபுகளிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நூருல் ஈலாஹ் என்ற கிதாபிலே இமாம் ஒருவர் பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று ஈலாஹுல் மசாயில் என்ற இன்னும் ஒரு கிதாபிலும் இது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.